நான் தரகர்கிட்ட பேசிட்டேன். பொண்ணு வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையா? சரிட்டாங்க. உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா சொல்லு, நாளைக்கே பொண்ணை பார்க்க போயிடலாம். என்னண்ணே நீங்க எல்லாம் பார்த்து சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? கட்டிக்க போறவன் நீ தானடா, உனக்கு பிடிக்கணும்ல. சொல்ல என்ன பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குண்ணே. ஏய் என்னடா? அண்ணா, ஏதோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லிட்டாங்கிறதுக்காக இப்படி அவசர அவசரமா இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி பண்றது எனக்கு சரியா படலண்ணே. அண்ணா, அண்ணியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அண்ணா, அவங்க ரொம்ப பாவம் அண்ணா. அண்ணா, இத்தனை நாள் பொறுத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலாமே. இத்தனை நாள் ஒரு குழந்தை பேத்து கொடுக்க துப்பு இல்ல, இன்னும் கொஞ்சம் நாள் பேத்து கொடுத்துருவாள. அண்ணா அண்ணா, அவருக்கு பண்ண செக்கப்ல அவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாருலண்ணே. அண்ணா, அண்ணி மேல மட்டும் தப்பு சொல்றதுல எந்த வகையில நியாயம்? பாவண்ண, நீங்க சொல்லுங்க. டேய் என்ன இதெல்லாம்? டேய், நான் ஒன்று கேட்குறேன். குடும்ப விஷயத்தை தலையெடுத்துக்கு நீ யாருடா? வேலைக்காரனா விசுவாசத்துக்கு மட்டும்தான் வாழாட்டணும். இந்த மாதிரி புத்தி சொல்லக்கூடாது. என்ன நீங்களாச்சும் கொஞ்சம் அண்ணங்கிட்ட சொல்லி புரிய வைங்கண்ணே. அண்ணி பாவண்ண, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க அண்ணா. திவா, அவனை முதலகே போக சொல்றான். ஏய் போய் தள்ளற. பாத்தீங்களாண்ணா, நம்ம என்ன சொன்னாலும் ஏன்னு கேட்காம செய்யறவன்